பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா. பாருங்க, இது முந்தின வசனம் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷம் அறிவிப்பது நம் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்போ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதனாய் செய்தாலும் பாருங்க, உற்சாகமாய் செய்யணும். ஆண்டவர் ஊழியத்தை உற்சாகமாய் செய்யணும். உற்சாகமாய் ஆண்டவர் அன்பை நாம் அநேகருக்கு எடுத்து சொல்லணும். அப்போ உற்சாகம் இல்லாதனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிறதே. உக்கிரான உத்தியோகம் ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்து உக்கிரான உத்தியோகம், அந்த உக்கிரானத்துவம், ஊழியக்காரங்கிற அந்த அங்கீகாரத்தோட அந்த அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. நான் உற்சாகமாய் செய்தாலும் சரி, உற்சாகமே இல்லாமல் செய்தாலும் எனக்கு உத்தியோகம், அதாவது உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன என்று கேட்கிறார். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல், சுவிசேஷம் நாம் அறிவிப்பது, அதில் உள்ள நம் அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ அதிகாரத்தை ஒன்றுமே செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் ஆதாயமாக பார்க்காதபடி, எந்த ஒரு அதுக்காக நாம் மணி ஸ்பெண்ட் பண்ணி அப்படி பண்ணணும்னு இல்லை. சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதா எனக்கு அது பலன், லாபம். அப்போ இதுக்காக நான் எந்த ஒரு செலவில்லாமல் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதற்கு மணி ஸ்பெண்ட் பண்ணும், இவ்வளோலாம் நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் அன்பை நாம் எடுத்து சொல்ல போகிறோம். நாம் ஆண்டவர் அன்பை ருசித்திருக்கோம், டேஸ்ட் பண்ணியிருக்கோம். நாம் ருசித்த அன்பை அனைவருக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் ஆண்டவர் நம்மண்டில், உங்களண்டில், என்னண்டில் எதிர்பார்க்கிறார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இது காலம் கொடிதாக இருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது. இன்னும் அறியாமையில் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாம் அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் வேலை ஸ்தலத்தில், ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிமுகம் உள்ளவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், டெய்லி அன்றாடம் டெய்லி நாம் மீட் பண்ணுற ஆட்களுக்கு எந்த விதத்திலாவது ஆண்டவர் அன்பை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அன்பை நாம் எடுத்து சொல்லும்போது, கிரியை செய்கிற தேவன், விதைக்கிறது நம்மளோட கடமை, விளைய செய்கிறது தேவன். அதுக்கு தண்ணீர் ஊற்றி நீர் பாய்ச்சி எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு அர்ப்பணிப்போடு நாம் நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலே நம்மளோடு பழகிறவர்கள் மத்தியிலே நாம் எப்படியாவது ஆண்டவர் அன்பை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு நாம் அர்ப்பணிப்போடு நாம் செய்கிற காரியங்களில் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துகிறாராக இருக்கிறார். நம்மளை வழி நடத்துவார், நமக்கு கைட் பண்ணுவார்.
அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க வைப்பார். அப்படி சுவிசேஷம் சொல்லுவதற்கான அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. நாம் இந்த அர்ப்பணிப்போடு நாம், ஆண்டவரே, நான் யாருக்கிட்டாவது ஒருத்தருக்காவது நான் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு வழிகளை திறந்து தாங்கப்பா அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போமா? சுவிசேஷ அறிவிப்போம். ஆண்டவர் நாம் பெற்ற சந்தோஷத்தை அநேகர் அறிந்து கொள்ள, ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மா வெளியேறப்பட்டது, அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லும்போது கர்த்தருடைய அன்பை அவர்கள் ருசிக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. தேவன் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில் உருவாக்கினார் என்கிற சித்தத்தை அவர்கள் தெரிந்து கொண்டால் அவருடைய கண்கள் திறக்கப்படும், இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாறும். நாம் அந்த அர்ப்பணிப்போட ஒவ்வொருவருக்கும் நாம் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்வோம். இந்த அர்ப்பணிப்போட நாம் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், அதிசயமானவரே, அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே. இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே அப்பா அல்லேலூயா. அந்த நாள் முழுதும் கிருபையாக எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். அதிகாலை உம்மை தேடுகிறோம். உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படி நாம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த நாளைக்கு கொண்டாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா, வாசித்த வேதவசனபடி நாங்கள் சுவிசேஷம், நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்கிறோம் ஆண்டவரே அப்பா. விதைக்கிறது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, அதை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. அதுக்கான வழிகளை நீங்கள் திறந்து தருவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு அர்ப்பணிப்பை அங்கீகரித்து ஆசீர்வதித்தறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சொந்த பந்தங்கள், உற்றா உறவினங்க, இணைஞ்ச பந்தங்களை ஆசீர்வதிங்க. கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துங்க. வேலை ஸ்தலத்தில் போக்குவரத்தில் பாதுகாத்துக்கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களுக்கு தயவுக்கு கிருபை கிடைக்க செய்யுங்கப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமல்ல நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாம் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.